எல்லாரும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம்னா, பாவக்கூத்து படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம்னே தான் சொல்லணும். ஆண்கள் எந்த தப்பு வேணா பண்ணலாம். ஆனா பெண்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணாலும் அது புடிக்காது. அது ஏன் புடிக்காது அப்படின்னு சொல்லி ரியாலிட்டியே நடக்கிறது தான். அது சினிமா சார்புல காமிச்சா காட்ட முடியுமா? முடியாதான்னு சொல்லி டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. இதுதான் படத்துல இருக்கக்கூடிய கதை சம்பவம். வேற எதுவுமே இல்ல. அதிகமா யோசிக்கிற அளவுக்கு இல்ல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே ஒர்க் எதுவுமே சரியில்ல. படத்தினுடைய கதை நுணுக்கம் நல்லா இருக்குது. வேற எதுவுமே சரியில்லன்னு தான் சொல்லணும். அதிகமா எதிர்பார்த்து இந்த படத்துக்கு யாரும் போகாதீங்க. ஓவரா நான் இந்த கதைய லேக் மாரி அதிகமா சொல்ல விரும்பல. 2 மணி நேரத்துக்குள்ள குடுக்கப்பட்ட படம் தான் இந்த பாவக்கூத்து அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு கூத்தாடி கலைஞனோட மனைவி என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. இதே சாதாரண வாழ்க்கையில வாழக்கூடிய மனைவி என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. ஹை ரிச் ஃபேமிலில வாழக்கூடிய மனைவி என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏத்த மாரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அந்த கதை பொறுமையா சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லேக் மாரி தான் இருக்குது. ஒரு தெளிவு பார்வையாவே இல்ல. ஸ்க்ரீன் பிளே ஒர்க் சரியில்ல. அந்த கேஸ்டிங்காலும் கொஞ்சம் ஏதோ குதர்க்கமாவே இருக்குது. ஒரு புரியாத புதிரா தான் இருக்குது. பட் கதை நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வைஸ் தான் சரியில்லன்னு சொல்ல வரேன். ஓகே. பார்க்கலாம். இந்த படம் அந்த மாரி தான் இருக்கு. புரியுதுங்களா? மறுபடியும் பார்க்கலாம்.